ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து கீ ரோஸ்ட் ப்ரான்ஸ். அதாவது மேங்களூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி இது. கீ ரோஸ்ட் ப்ரான்ஸுங்கிறது நிறையா மசாலா எல்லாம் வறுத்து நெய்யில் ப்ரானை குக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மசாலா போட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையான ரெசிபி. கொஞ்சம் மாற்றி நம்ம ஸ்டைலுக்கு எப்படி பண்ணுறது, உங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து மேங்களூர் சில்லின்னு ஒரு சில்லி இருக்குது. நம்ம மிளகாவத்தில் கொஞ்சம் சுருங்கி இருக்கும். காஷ்மீரி சில்லி, மேங்களூர் சில்லிலாம் பார்க்குறக்கு அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். அந்த சில்லிலாம் நம்ம வீட்டில் கிடைக்காது. நீங்கள் இதுக்காக கடைக்கு போய் வாங்க வேண்டாம். ரெகுலர் மிளகா பொடி வச்சே எப்படி பண்ணுறது காட்டுறேன். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் இல்லாட்டினாலும் ரெகுலர் மிளகா பொடி யூஸ் பண்ணுங்கள். அது எவ்வளோ ரேஷியோ போடணும் என்னங்கிற வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். யூஸ் பண்ணியிருக்க ஸ்பூன் டீஸ்பூனோட கொஞ்சம் பெருசு. நீங்கள் மிளகா பொடியில் போட்டிருப்பீங்க உங்கள் வீட்டில். நம்ம தமிழ்காரங்க வீட்டில் பூரா ஒரே மிளகா பொடி ஸ்பூன் தான் இருக்குது. இந்த ஸ்பூனில் அளந்து எல்லாம் போடுறேன். ஒரு 1/2 kg ப்ரான்ஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். 1/2 kg ப்ரான்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, நல்லா மீடியம் சைஸ் பூண்டில் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி. இதுதான் இதோட டேஸ்ட்டே. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு. ஒரு பேனில் கொஞ்சமாக கடலை ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கோங்க. நம்ம அளந்து வச்ச இந்த மசாலா ஐட்டங்களையும் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த மல்லியோட வாசம் நல்லா கமகமன்னு வரும். அது வந்துருச்சுன்னா வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகும். ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா வறுத்தது போதும்னு அர்த்தம். பாருங்கள், அப்படியே நல்லா மல்லி கலர் மாதிரி வறுத்துருச்சா. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுடலாம். கண்டிப்பாக காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போடணும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்க ரெகுலர் மிளகா பொடி போடுறீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க போதும், 1/2 கிலோ ப்ரானுக்கு. ஏன்னா மிளகு வேறு சேர்த்துருக்கோம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதுனால 2 ஸ்பூன் போடுறேன். வாங்க பார்க்கலாம். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு 2 ஸ்பூன் போடுறேன். மிளகாப்பொடி போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் தான் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மிளகாப்பொடி போட்டு ரொம்ப நேரம் சமைக்க வேண்டாம், கருகிரும். பார்த்தீங்களா, டக்குன்னு ஆஃப் பண்ணனால இந்த சிவப்பு கலர்லேயே இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வறுத்தாலும் கருப்பாயிரும். இப்போ இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் அரைச்சிடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை எண்ணெய் ஊற்றி நல்லா குக் பண்ணி வச்சிடலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய், இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய். எண்ணெய் சூடானோடனே அரைச்ச பேஸ்ட்டை போடுங்க. மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதை நல்லா குக் பண்ணுங்கள். அந்த ஆயில் குக்காகி ஆயில் ஃபுல்லாக வெளியில் வரணும். வந்துருச்சுன்னா பேஸ்ட் ரெடின்னு அர்த்தம். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஹோட்டல் மெனுவில் இந்த டிஷ்ஷை வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பேசிக் பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டே போகாது. 1 மாதம் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த பேஸ்ட்டை. ஆர்டர் வரும்போது பேனில் ப்ரானை குக் பண்ணி இதை எடுத்து போட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ணணுங்கிறத இப்போ நான் காட்டுறேன். அடுத்து பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகிட்டே இருக்குது. வாங்க கேமராமேன், வாங்க. இந்த பேஸ்ட் குக் ஆகிட்டு இருக்க கேப்பில் ப்ரானில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். பாருங்கள், பேஸ்ட் நல்லா திக்காகி சைடில் ஃபுல்லாக இந்த எண்ணெய் வந்துருச்சா. அப்படின்னா பேஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து எதுக்குன்னா கொஞ்சமாக அந்த நம்ம போட்ட மசாலா இருக்குல்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். இது இனிப்பு தெரிஞ்சிடக்கூடாது, அதனால் கம்மியாக போடுங்க. வெல்லம் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வெல்லம் கரைஞ்ச உடனே இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. எப்பப்போ தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் ஒரு கொஞ்சமாக அளவு அரைச்சிருக்கேன். இதுலேருந்து பாதி போட்டால் கூட போதும். அதை நான் குக் பண்ணும்போது காட்டுறேன் நான் எவ்வளோ ஸ்பூன் போடுறேன்னு சொல்லி. மிச்சம் இருக்க பேஸ்ட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க. அடுத்து எப்போ சமைக்கணுமோ அப்போ போட்டுக்கலாம். இது இப்போ தனியாக இருக்கட்டும். நம்ம ப்ரானை குக் பண்ணிடலாம். ஃப்ளாட் பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடான உடனே உப்பு போட்டு வச்சுருக்க ப்ரான்ஸை போட்டுக்கலாம். ப்ரான்ஸ் குக்கிங்கில் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற மிகப்பெரிய தப்பு குக்கிங் டைம். ப்ரானை கொஞ்சம் ஓவர் குக் பண்ணாலும் ஹார்ட் ஆயிரும். பெரும்பாலும் சமைச்சு பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது ப்ரான் வந்து சுட சுட சாப்பிட்ணும். அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டே குக் பண்ணி தனியாக எடுத்து வைக்கிறோம். இதே இது சிக்கன் கீ ரோஸ்ட்டில் பண்ணுறீங்கன்னா இந்த சிக்கன் கூட போட்டு சமைச்சிடலாம். அது நல்லா வெந்துடும். ப்ரான் வந்து அப்படியே ஒரு ஹாட் பேனில் போட்டு டபுள் சைடு பெரட்டோன்னா முட்டை மாதிரி குக் ஆயிரும். நீங்கள் குழம்புலாம் வச்சிங்கன்னா குழம்பு கொதிச்சுட்டு ப்ரானை போட்டு ஒரு 10-20 செகண்ட்ஸ் கொதிச்சாலே போதும், அமைதிரும். ஹோட்டல்லலாம் திரும்ப மூடி போட்டு வச்சாலே வெந்துடும். பஃபேல போயிருக்கும், அதிலே வெந்துடும். அதெல்லாம் பார்த்து குக் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள்,
நம்ம இந்த நான் போட்ட சைடில் இருக்கா இந்த இடத்துல அப்படியே கலர் வந்துருச்சா ரெட் கலரில் அதை திருப்பி விட்ருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி 2 பக்கம் கலர் வந்துச்சுனாலே குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தான். ஒரு 70-80% குக் ஆயிடும் இந்த மாதிரி நான் சொல்கிறதில்ல. அப்புறம் நம்ம பேஸ்ட் போட்டு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நான் கரண்டி வச்சு திருப்ப மாதிரி திருப்புங்க. நான் ஹோட்டல் ஸ்டைல் இப்படி டாஸ் பண்ணிடுவேன். அது வேறு நானும் ராகவன் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேலே பட்டு கம்ப்ளைண்ட் ஆகிடக்கூடாது பாருங்கள். அப்புறம் உங்களால் வேலை பார்க்க முடியாது. உங்கள் மாமியார் வந்து திட்டுவாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி இப்படி உடம்பு புண்ணாக்குறமாங்க. அதனால சொல்கிறேன், நாங்களாம் இப்படி டாஸ் பண்ணிடுவோம் ஹோட்டலில். அவ்வளோதான், எல்லாம் டர்ன் ஆயிடுச்சா? இப்போது ப்ரான் ஒரு 80% குக் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் பேஸ்ட்டை போடுவோம். எந்த ஸ்பூனில் அளந்தமோ அதே ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போடுறேன். கூடவே கருவேப்பிலை. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பேஸ்ட் வந்து எல்லா ப்ரான்லேயும் ஒட்டட்டும். பாருங்கள், இந்த அளவு இருக்குது. இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவு போடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போது டேஸ்ட் அப்படியே டைல்யூட் ஆயிரும். நம்ம ப்ரான் கீழே போட்டப்போ அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணியிலேயே இந்த பேஸ்ட்டும் சேர்ந்து குக் ஆகும்போது உங்களுக்கு ஒரு அப்படி திக்காக ஒரு ட்ரை ப்ரான் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ப்ரான் ஆக்சுவலாக ரெடி. இப்போது மல்லியில் போட்டு இறக்கிடலாம். கொஞ்சமாக மல்லியில் போட்டு விடுவோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ப்ரான் ரெடி. தண்ணி ஊற்றாதனால நல்லா அப்படியே சுருண்டுருச்சு. அடாடாடா, என்னையா காசு பணம் இப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க வாழ்க்கை பூரா. காசு இருந்தால் தானே சாப்பிட முடியும். கட்டின புருஷனை பிரியாணி கூட சாப்பிட்லாம், நெய் சோறு கூட சாப்பிட்லாம், சாம்பார் சாதம் கூட சாப்பிட்லாம். என்னென்னு சொல்கிறது. சாப்பாடு ரெடி. டேஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் கரெக்டாக ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அந்த அளவுக்கு மிச்சம் வந்திருக்கு. இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பேஸ்ட் ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். என் வீட்டில் குழந்தைங்க காரம் ரொம்ப கொடுக்க வேணான்ட்டு நான் கொஞ்சம் கம்மியாக போட்டு சமைச்சிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் சமைச்சிங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நம்ம அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த பேன் எடுத்து அப்படியே ஒழிச்சு வச்சுருங்க. இதை வீட்டில் யாருனாலும் கொடுத்துருங்க. 2 பீஸ் ப்ரான் எடுத்து இதில் போட்டு சோறையும் இதில் போட்டு பரட்டி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியாது, எடுத்து கழுவு போட்டுருவாங்க. ஆனால் டேஸ்ட்டே அதில் தான் இருக்குது. ஆஹா, என்னடா இவரே சமைச்சு இவரே பெருமை பேசுகிறான்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு ருசிங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் என்னத்தை சொல்கிறேன், எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.